அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரேன் தெரியுமில. இன்னைக்கு நான் பேசவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, என்னப்பா சிலர் காதலுக்காக தங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்படியெல்லாம் மாற்றப்படாது. ஐயோ, எதுக்கு லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுக்கு எதுக்கு உணவு பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. காதலுக்காக என்ன உணவு பழக்கத்தை மாற்றிக் கொண்டீர்கள்? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? சார் நான் வெஜ்ஜில இருந்து நான்வெஜ் மாறி இருக்கேன். எங்க சைட்ல விருந்துனா ஒரு லெமன் ரைஸ், ஒரு புளியோதரை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு விருந்துல லெமன் ரைஸ் புளியோதரை வைப்பாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அது வளகாப்புல வைப்பாங்க தம்பி. என்ன நக்கலா? ஆக்சுவலி நான் வந்து பேராவூர் சைடு சார், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பேராவூர் சைடு. ஓகே வை பேக் பர்னிங். சார் ரத்த பொரியல் பார்த்தோன்னே சரி ஏதோ பீட்ரூட் பொரியல் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. சரி இது பீட்ரூட் இருக்கு, ரைஸ் கொடுங்க, நான் தண்ணி ஊற்றியாச்சு பீட்ரூட் வச்சு சாப்பிட்றேன். எப்படி சிவாஜி? குடல் கறியெல்லாம் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போஸ் கொஞ்சம் கூட கவலையப்படாம ரத்த பொரியெல்லாம் எப்படி சாப்பிட வச்சீங்க? இது வேறயா? மாறிதான் ஆகணும்னா நீங்க புளியோதரைக்கு மாற வேண்டியதானே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மீன்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த மீன்? வவ்வால் நல்லா இருக்கும். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். வவ்வால் நல்லா இருக்குங்கிற லெவலுக்கு அந்த வவ்வால் எதுவும் சாப்பிடலையே. யாரா நீ? நீங்கள் என்ன உணவு பழக்கத்தை மாற்றிக் கொண்டீர்கள்? சார் ஞான் ஸ்டேட் மாதிரி பீஃப் கறி. கங்க்ராட்ஸ் சார், தேங்க்யூ சார். முறையா கேரள உணவெல்லாம் சாப்பிட்டப்ப எப்படி இருந்துச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த தேங்காய் வாசமே எனக்கு செட் ஆகாது சார். சார் நான் வந்து நேட்டிவ் பாத்தீங்கன்னா குஜராத், தமிழ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதே அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அம்மா கல்யாணம்னு ஒன்று பண்ணா தமிழ் பையனை தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். வந்த விஷயத்த பேசுவோம். தமிழோட கல்ச்சர், அந்த ஃபுட் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இங்க ஜாலியா இருக்கு, கார குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இதெல்லாம் சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டேமே நீங்க வருத்தப்படுற ஃபுட் ஐட்டம் இது வத்த குழம்பு சார். என்னையா பேசுற? what are you talking? வத்த குழம்பு சுட சுட சாப்பாடு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களா? கூட ஒரு அப்பளமோ ஒரு வத்தலோ வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். இது உங்க காதுல விழுந்திருக்கணும். சாதம், ரசம், மோர் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கேன். வெஜ் டு நான்வெஜ். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நான் எப்படி வெஜிடேரியன்னா எனக்கு வந்து சண்டே அப்போ கூட எனக்கு சாம்பார் இருந்துட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். ஆச்சரியமா இருக்கு. எப்படி? ஓ, நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்க? அது பாவம், அது கோழி எல்லாம் பாவம். அது மனசு இல்லனாலும் அதான். ஓஹோ, இப்போ ஆக்சுவலா கோழி தான் பாவமா? இல்ல இல்ல அதெல்லாம் பாவம் இல்லை. மனசாட்சி இல்ல. நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜுக்கு மாறிட்டேன். நான்வெஜ் டு வெஜ்ஜா? கஷ்டமா இல்லையா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். என்ன சொல்றது, அன்புக்கு முன்னாடி வந்து சாப்பாடுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இவங்க செய்யற சாப்பாடு எல்லாத்துலயும் புளி இருக்கும். புளியில கொழும்பு வச்சு. இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. நீங்க ஏன் மாறல? நான் என் ஒய்ஃப் வந்து பிலிப்பினோ, அதாவது ஃபாரினர். மாற முடியல. வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. ஏன் மாறவில்லை? மாறணும்ன்ற அவசியமே இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கணவரோட விருப்பம், என்னோட விருப்பமே. தோபாரா அக்கா ஆர்டர் போடுறாங்க. நம்ம வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து ஃபுட்டுக்காக தான். கரெக்டா பேசுறான்டா. நான் கூட சரியா நல்லா பேசுறேன். இந்த சாப்பாடு சௌரியமா இருக்கா என்ன? உண்மையா சொல்லணும். இல்ல தானே? அப்புறம் ஏன் அதை சாப்பிடுறீங்க? எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. வேற ஆப்ஷன் இல்ல. சோலி முடிச்சு. எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபுட்டுக்காக நான் அவங்கள விட்டு பிரிய விரும்பல. என்னங்க இது? ஓ மை காட், சான்ஸே கிடையாது. பிறந்த வீட்லயே நான் மாறாத ஒண்ணு, நான் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திக்கணும்? ஆமால, பிறந்த வீட்டுல இருந்தப்ப காலைல 8 மணிக்கு எந்திரிச்சிங்க, இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? கதை இப்படி போகுதா? கண்டிப்பா ஸ்கூல் அனுப்பணும்னா 6 o'clock எழுந்திருச்சுதான். தூக்கத்தை விட்டு கொடுத்துட்டீங்களே, எவ்வளவு பெரிய பெருந்துயரம். அதனாலலாம் உங்களுக்கு முகத்துக்கு முன்னால கருத்து எதிர்த்து சொன்னாங்கன்னா பட்டாக்கன் மூஞ்சில வச்ச மாதிரி பேசுவீங்களா? கண்டிப்பா சார். இப்போ உங்களால அப்படி பேச முடியுதா? பேச முடியும். சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டீங்களே. அப்போ நம்ம அம்மா கிட்ட சொல்லி சாக்லேட் வாங்க போலாமா?
எல்லாத்தையும் மாறுமா, உணவு மட்டும் மாற்றக்கூடாதான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. லவ்வுக்காக மாறலாம், வேற எதுக்கு சார் மாறுவாங்க? இவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. எனக்கே தெரியும் இது ஆட்டோ பின்னாடி வேணா எழுதலாம், பட் எதுக்கு ஒரு 10 அடி தள்ளியே வா. இந்த பேசிக் நீடா இருக்கிற ஃபுட் தான் நீங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க லவ் எக்ஸ்போஸ் பண்ணுமா? எனக்கு பேசிக் நீட் லவ் தான் மேம். நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. எனக்கு ஃபுட் ப்ரையாரிட்டி இல்லை, நான் சொல்லிட்டேன். போதும் பா 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 பா. எனக்கு ஃபுட் முக்கியம் கிடையாது, எனக்கு லவ் தான் முக்கியம். என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? உங்களுக்கு லவ் முக்கியமா ஃபுட் முக்கியமா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபுட் தான் ப்ரோ முக்கியம். ரொம்ப முக்கியம். என்ன மேட்ரு? ஃபுட்டு தான் முக்கியம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு லவ் முக்கியம், அவ்வளோதான். உனக்கு புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டா பல்லு குத்த போறேன்? Sacrifice சுச்சுவேஷன் வைக்கிறேன், பண்ணி- நான் ஒரு சுச்சுவேஷன் வைக்கிறேன். இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்களா? ஓகே, கமிட்டட். இப்போ என்னோட பார்ட்னர் வந்து என்கிட்ட நீ இதை மாத்திக்கோ அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப்னு சொன்னா நான் டெஃபினட்டா மாத்திப்பேன். அவருக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பிரியங்க. சார் கேட்டு பண்ணும்போது அது லவ்னு சொல்றாங்க, நாங்க கேட்காமலே அதை பண்றோம். அதுக்கு போய் அதை விட பெரிய லவ். நல்ல லவ் தான் சார், லவ்னாலே நல்லது தான் சார். பட் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்விக்கு முன் இந்த வயலட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதையும் பிரிக்கிறீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு அப்புறம் அந்த அவளையும் மாறிடுச்சு. அதை விடுங்க சார். அந்த கேள்வி ஒண்ணே நான் ஒன்று ஸ்டான்லி நிக்கிறேன். தான். அந்த கேள்வி ஒண்ணே ஒன்று தான். ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சரி, அந்த பையனை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முறை சொல்ல முடியுமா? அவருக்காக நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? அவர் சொல்லாமே நான் நிறைய விஷயம் செய்வேன் சார். நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துல உசுரை தவிர எல்லாத்தையும் அவனுக்காக மாத்தின நீங்க நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வரு. சோத்தை மட்டும் மாத்த மாட்டீங்களோ? ஆஹா, இது வேறயா? சார் லவ் பழசா இருக்கலாம் சார், எனக்கு லவ் புதுசு சார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கே அவனுக்கு அந்த காதல், அந்த கிளாசிக்கல் தாட் இருக்கணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீங்க ஒரு நிமிஷம் நீங்க எந்திரிங்களேன். குஜராத் பையன் பொண்ணு எந்திரிங்க, பக்கத்துல எந்திரிங்க. தமிழ்நாட்டு பையன் அந்த கதையே இங்க வானா. ஆளை பார்த்தாலே மலையாள படத்துல வர்ற ஒரு ஹீரோ பையன் மாதிரி தான் இருக்கீங்க. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.